பிரபல சின்னத்திரை நடிகை தீபா, அவருடைய தந்தை புலவர் கணேசன் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கார். அவர் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் காலையில் சரமாரியாக தாக்கிட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறதா தகவல். தூத்துக்குடி மாவட்டம் 57வது வார்டு தலைவராக தீபாவோட அப்பா காங்கிரஸ்ல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தூத்துக்குடியில் பிரபலமான கோயில் ஒன்று இருக்குது, பத்ரகாளி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமான கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி காமராஜருடைய சிலையை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தூத்துக்குடியில் அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கிற ஏரியாவில் அவர் காமராஜர் சிலையை நிறுவனத்துக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சிலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முத்தையாபுரம் அப்படிங்கிற ஒரு பஜாரில் அவர் சும்மா டீ கடையில் நின்று பேசிட்டு இருக்காரு. செட்டு போட்டு நேற்றுக்கு சண்டை காட்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. நேற்று இரவுலேருந்து தான் அந்த சண்டை காட்சி பின்னி மில்லில் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அதாச்சும் எப்படின்னா கேஸ் சிலிண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா லீக் ஆகி வெடிச்சிருக்கு. அது பக்கத்தில் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவருக்கு சொல்லுங்கள் சார். வணக்கம். வணக்கம். பிரபல சின்னத்திரை நடிகை தீபா நிறைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட டாக்டர் திரைப்படம் மூலமாக ஃபெமிலியர் ஆனவங்க. அவருடைய தந்தை புலவர் கணேசன் அப்படிங்கிறவர் தூத்துக்குடியில் காங்கிரஸில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கார். அவர் ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் காலையில் சரமாரியாக தாக்கியிருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற தகவல் வந்திருக்கு. என்ன சார் நடந்தது? ஆக்சுவலி தீபா எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நடிகை. ஆக்சுவலி நிறைய குணச்சித்திர வேடங்கள் தொடர்ந்து இப்போ நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நாடகங்களில் நடித்தவங்க தீபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வாய்ப்பு தேடி வந்தப்போ அந்த வாய்ப்பு தீபாவுக்கு அவ்வளோ எளிதாக கிடைச்சிடல. நிறைய படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நீங்கள் தீபாவை பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டங்களில். அப்புறம் அடுத்தடுத்து தீபா நிறைய படங்களில் பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தீபாக்குன்னு ஒரு பேர் அதை கிரியேட் பண்ணாங்க. இந்த கேரக்டரில் தீபா நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பர்டிகுலராக சில டேரக்டர்ஸ் தீபாவை கூப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் தீபான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, தீபாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க தீபாவோட. காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாரோடையும் எளிமையாக பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எப்போவுமே சிரிச்ச மோனி. பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா. ஆமாம், பக்கத்து வீட்டில் அக்கா மாதிரி, நம்ம அக்கா மாதிரி, அந்த மாதிரி தான் ஒரு யதார்த்தமான ஒரு முகம், யதார்த்தமான ஒரு பழகிற அணுகுமுறை, இதெல்லாம் தான் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. இப்போ வெகுளித்தனம், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெகுளித்தனம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியராஜன் படம் தலைவன் தலை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா முழு நீள கதாபாத்திரத்தில் தீபா நடிச்சிருந்தாங்க. பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல நடிகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ நிறைய படங்களில் தீபா பல இயக்குநர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பர்டிகுலராக நிறைய கேரக்டர்ஸில் அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ சின்னத்திரைகள்லையும் நிறைய சின்னத்திரை நாடகங்களில் சீரியல்ஸ்லாம் தீபா தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ குக் வித் கோமாளியில் தீபா நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய புகழ் தீபா கிடச்சி போச்சு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபா அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. தீபாக்கா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமான நடிகையாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இங்கே சினிமாவுக்கு சென்னையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய தகப்பனார் இருக்கார். அவருடைய பேர் பார்த்திங்கன்னா புலவர் கணேசன். அவர் எப்படின்னா காங்கிரஸில் பெரிய ஈடுபாடோடு இருக்கார். தூத்துக்குடி மாவட்டம் 57வது வார்டு தலைவராக தீபாவோட அப்பா காங்கிரஸில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தூத்துக்குடியில் பிரபலமான கோயில் ஒன்று இருக்குது, பத்ரகாளி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமான கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர் அரங்காவலராக இருக்கார். இவர் பல வருடங்களாக அந்த கோயிலில் அரங்காவலராக இருக்கார். அதனால் அதுக்கு சிறப்பு விருதுகள்லாம் கூட இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவருடைய எப்படி சொல்லுது நன்னடத்தை, அவர் அரசியல் இருந்தாலும் அவர் பொது பணி பொது சேவையில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். ஊரில் ஏதாவது பிரச்சனை என்னன்னாலும் யாருக்குனாலும் உடனே முன்னாடி நின்று பார்க்கக்கூடிய ஒருத்தராக தீபாவுடைய அப்பா புலவர் கணேசன் அறியப்படுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி காமராஜருடைய சிலையை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தூத்துக்குடியில் அந்த பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கிற ஏரியாவில் அவர் காமராஜர் சிலையை நிறுவனத்துக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. சிலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முத்தையாபுரம் அப்படிங்கிற ஒரு பஜாரில் அவர் சும்மா டீ கடையில் நின்று பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ பொதுவாக அந்த டீ கடைக்கு அவர் போகிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டீ கடையில் ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்கிறவங்கெல்லாம் கூட பார்த்து வணக்கம் தெரிவிச்சுட்டு ஏதாவது ஊரில் பிரச்சனைகள், ஏதாவது தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க அந்த இடத்துல. ஸோ அப்படி தான் வழக்கமாக போய் அவங்க நின்றுருக்காரு. இவர் அந்த இடத்துக்கு தான் வருவார். அதாவது அந்த முத்தாபுரம் பஜாரில் அந்த டீ கடை கிட்ட தான் நிற்பாருங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் பைக்கில் திடீர்னு வந்திருக்காங்க. திடீர்னு
வண்டின்னு வந்தவங்க இளைஞர்கள், எல்லாருமே இளைஞர்கள் டக்கு டக்குன்னு வண்டியிலேருந்து இறங்கியிருக்கிறாங்க. அருவாளால் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து அருவாளால் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பதறி போயிருக்காரு. இவர் பக்கத்தில் ஒரு 2-3 பேர் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க தொடர்ந்து வந்து அருவாளால் இவர் வந்து வெட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து இவருக்கு பலமான, அதாவது பலத்த காயம் வந்து இவருக்கு ஏற்பட்டிருக்கு. உடனே இவரை வந்து காப்பாற்றி உடனே அரசு மருத்துவமனை, தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்குறாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கை கால் இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்காயம், அதுவும் இல்லாமல் எலும்பு முறிவு இருக்கிறதுனால அவருக்கு தீவிர சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவருக்கு தடுக்க போன 1-2 பேருக்கும் சின்ன சின்ன வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டதுனால அவங்களுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த வெட்டுக்குத்து நடந்தது, என்ன பிரச்சனை, என்ன பின்னணி, அரசியல் விரோதிகள் யாராவது செஞ்சாங்களா, இல்லை வந்து குடும்ப பகையில் வந்து வேற யாராவது செஞ்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பல வருடங்களாக அந்த அறங்காவலராக இருக்கார்ல அந்த பத்ரகாளியம்மன் கோயிலில், அந்த ஒரு அறங்காவலர் பதவிக்கு ஆசைப்பட்டு யாராவது செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டு யாராவது செஞ்சாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எசக்கின்னு ஒருத்தரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் ஒருத்தர், 2 பேருமே இளைஞர்கள். 2 பேரையும் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கார்த்தி அப்படின்னு ஒருத்தரை வந்து கூட போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு தான் ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் 2 பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் தலைமறைவாயிட்டாங்க. அவங்களையும் வந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து தீவிர விசாரணை பண்ணுறாங்க. இது என்ன காரணம், எதனால் வந்து இந்த மாதிரி வந்து அவரை திடீர்னு வந்து பொது இடத்துல வச்சு வெட்டினாங்க அப்படிங்கிறது விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நேற்று நடந்த சம்பவம். இதுதான் காரணங்களை போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. தீபா ஆக்சுவலாக சென்னையில் இருக்காங்களா? தூத்துக்குடிலாம் இல்லை, அவங்க இப்போ இந்த சம்பவம் கேள்விப்பட்டு தான் அங்கே போகிற வாய்ப்பு இருக்குது. தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படப்பிடிப்புக்காண்டி வந்து சென்னையில் தான் தங்கியிருக்காங்க. ரொம்ப வருடங்களாகவே சென்னையில் தான் தங்கியிருக்கிறாங்க. கணவர் குழந்தைகளோட தான் இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ படப்பிடிப்பு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பிஸியான ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து படப்பிடிப்புக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளிலாம் அவங்க கலந்துக்கிறதுனால அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த EVP ஸ்டுடியோவில் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே போகிறது வர்றது இப்படி டோட்டலாகவே பிஸி ஆகிட்டாங்க. ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தங்குற இடம் வந்து இப்போ சென்னையில் தான் இருக்குது. நேற்று இந்த சம்பவம் நடந்தப்ப எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒருவேளை தூத்துக்குடியில் இருந்தாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. சரியான அந்த தகவல் இன்னும் இல்லை. புலவர் கணேசன், தீபாவோட அப்பா வந்து ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பல பேருக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர். இன்னும் வந்து ஏதாவது பிரச்சனை, என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வந்து உடனே வந்து அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த பத்ரகாளியம்மன் கோயிலில் அறங்காவலராக இருந்த வகையில் அவருக்கு நல்ல பேர். அதாவது வந்து ரொம்ப சரியாக வந்து அந்த நிர்வாகத்தை வந்து அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல மனிதராக தான் அவர் வந்து அந்த ஊரில் அறியப்படுறார். அப்படின்னும் போது அவருக்கு என்ன பகை இருந்திருக்கும், என்ன முன்பகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் வந்து விசாரிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா இப்போ வந்து அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு ஒரு பகை இருந்தால் தான் அது நடந்திருக்கும் அந்த சம்பவம். அப்போது அருவாள் எடுத்து வெட்டுற அளவுக்கு ஒரு பகை இருந்திருக்கா அப்படின்னா அது என்ன மாதிரியான பகை, எப்படி ஏற்பட்டது, ஒருவேளை குடும்ப பகையா இல்லை அரசியல் பகையா அப்படிங்கிறது தெளிவில்லாமல் இருக்குது. இது வரைக்கும் போலீஸ் வந்து துருவி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு மாலை என்ன காரணங்கிறது தெரிய வரும். திரைத்துறை சார்ந்தே பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவமே இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக S.J. சூர்யா அவர்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அவரே இயக்குற திரைப்படம் கில்லர், அவரே ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட படப்பிடிப்பு நேற்று தான் பெரம்பூரில் பின்னிமில்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் வெடிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர் அதில் பணியாற்றும் போது ஒருத்தர் சம்பவ இடத்துல இறந்துருக்காரு. 3 பேர் வந்து படுகாயங்களோட மருத்துவமனையில் இருக்காங்க. என்ன சார் நடந்தது, எப்படி நடந்தது இந்த விபத்து? அந்த கில்லருங்கிற படப்பிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி நேற்றுக்கு தான் வந்து பின்னிமில்லில் வந்து ஃபைட் சீக்வன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பின்னிமில் பெரம்பூரில் இருக்குது. பின்னிமில் எப்படின்னா அந்த நிறையா படங்களில் வந்து ஃபைட் சீக்வன்சஸ் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு அடிதடி காட்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், அந்த லொக்கேஷனே வித்தியாசமாக இருக்கும். நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பிரபலமான நடிகர்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே பின்னிமில்லில் ஷூட் பண்ணுவாங்க ஃபைட் சீக்வன்சஸ்லாம். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பப்ளிக்லாம் உள்ளே வர முடியாது, ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த சுதந்திரமாக ஒர்க் பண்ணலான்றதுக்காண்டியே பின்னிமில் போவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லொக்கேஷனும் ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடாக ஒரு மாதிரி இருக்கும். ஃபைட் சீக்வன்சஸ்க்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த லொக்கேஷனு. ஸோ இப்போ அப்படி தான் பார்த்திங்கன்னா கில்லர் படப்பிடிப்புக்கு செட்டு போட்டு நேற்றுக்கு வந்து சண்டை காட்சி வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. நேற்று இரவுலேருந்து தான் அந்த சண்டை காட்சி பின்னிமில்லில் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எப்படின்னா கேஸ் சிலிண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேஸ் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகி வெடிச்சிருக்கு. அது பக்கத்தில் மதன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஸ்டண்ட் யூனியனை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். இல்லை வந்து கேஸ் சிலிண்டரை மெயின்டைன் பண்ண வந்தவரான்னு சரியாக தகவல் இல்லை. அவர் வந்து கேஸ் பக்கத்தில், அந்த சிலிண்டர் பக்கத்திலே இருந்ததுனால
டப்புன்னு பிளாஸ்ட் ஆனதுனால அவர் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு எப்படி சொல்கிறது அங்கேயே வந்து ஒரு உயிரிழந்துட்டார்னு சொல்கிறாங்க. மருத்துவமனைக்கு இம்மீடியட்டாக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் உயிரிழந்துட்டார். அதாவது வந்து மதன்கிறவர் இறந்து போயிட்டார். அவர் 25 வயசு தான், ரொம்ப ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப ஆர்வமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த விபத்து எப்படி சொல்கிறது துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இந்த சிலிண்டர் வெடிப்பில் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றவங்களும் காயப்பட்டிருக்காங்க. அதாவது காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆனது, கையில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆனது, இந்த மாதிரி விபத்துக்குள்ளே சிக்கின ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தினகரன், இன்னொருத்தர் சூர்யா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சக்திவேல். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஆபத்தான கட்டத்தில் இல்லை. ஆனால் வந்து சின்ன சின்ன எலும்பு முறிவுகள், சின்ன சின்ன அடியெல்லாம் அவங்களுக்கு பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விபத்துகள் என்னதான் நம்ம வந்து அது ப்ரிகாஷனராக இருந்தாலும், எச்சரிக்கையாக இருந்தாலும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணாலும் ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் நடந்துருது. இதெல்லாம் எப்படின்னா கேஸ் சிலிண்டர் எடுத்து கொண்டு வந்திருக்காங்கன்னா பாம் பிளாஸ்ட் பண்ணுற சீக்வன்சஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஃபில்லப் பண்ணுவாங்க அந்த பாம் பிளாஸ்ட் சீக்வன்சஸ் எடுக்க. ஸோ அதுக்காண்டி தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஏதோ லீக் ஆயிருக்கு. இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நடந்தது, விபத்தாக மாறிடுச்சு. விபத்தாகி ஒருத்தர் இழக்கிற அளவுக்கு நம்ம ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட விபத்துகளை வந்து தொடர்ந்து சினிமாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டுவன் படத்தில் ஒரு விபத்து நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து விஜய் ஆண்டனி அவர் பிச்சைக்காரன் 2 படத்தில் போட்டை ஓட்டிகிட்டு போய் அவர் வந்து விபத்துக்குள்ளானார். அதுக்கு முன்னாடி இந்தியன் 2வில் வந்து விபத்தாச்சு. இப்படி வந்து பெரிய பெரிய படங்கள், சண்டை காட்சிகள் எடுக்கிற பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத விதத்தில் வந்து இந்த மாதிரியான விபத்துகள்லாம் நடந்துருது. பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இப்போ நிறையா முந்தி விட பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கலாக அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நிறைய வந்து சண்டை பயிற்சிக்கு வரவங்களும் நல்ல ஒரு நாலேஜோடு தான் வராங்க. அது எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிற பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வராங்க. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துருது. அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியல, விபத்தாவது அது மாறிடுது, உயிரிழப்புகளும் சில நேரங்களில் நடந்துருது. படத்தோட ஹீரோக்கு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு அம்சம் வந்து சாதாரண ஒரு கடைசி நிலையில் இருக்கிற ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு கொடுக்கப்படுதா? அப்படி நம்ம சொல்ல முடியாது சார். எப்படின்னா ஹீரோ அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு டைலாக் பேசுவார், ஒரு டான்ஸ் ஆடுவார், ஒரு ஃபைட் பண்ணுவார், எல்லாம் இருக்கும். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான காட்சிகள்னு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுகிற காட்சியோ, இல்லை வந்து ரோட்டில் வந்து பயங்கரமாக பைக் எடுத்துகிட்டு போய் டைவ் அடித்து 4-5 பெல்ட்டி அடித்து விழுகிற காட்சியோ, இல்லை காரோட வந்து ஃபயர் ஆகிற காட்சியோ, இதெல்லாம் வந்து ஹீரோ பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்து முழுக்க பயிற்சி வேணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைமிங்னு சொல்லுவாங்க. டைமிங் பக்காவாக அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் அது நம்ம எஸ்கேப் ஆக முடியும். கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா கூட அது உயிருக்கே ஆபத்தாயிரும். அப்படி தான் வேட்டுவன் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்ல பயிற்சி எடுத்த அந்த ஸ்டண்ட் கலைஞர் தான் அவர். ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரில. அது எப்படியோ அந்த பல்ட்டி அடிக்கும் போது அது ஸ்டேரிங்கில் போய் முட்டுச்சா என்ன எதுன்னு தெரில. அது பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கூட அங்கே இருந்திருக்கு. அவங்க வந்து தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் சீட் பெல்ட்லேருந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த விபத்தை வந்து தவிர்க்க முடியல. இப்படி 1-2 நடந்துருது. சினிமாவுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து ஒரு கார் சேசிங்கோ, இல்லை கார் பல்ட்டி அடித்து உருள்றதோ, இல்லை வந்து மேலேருந்து ஒருத்தர் வந்து ஹீரோ குதிக்கிற மாதிரியான காட்சியோ, இல்லை வில்லன் குதிக்கிற மாதிரியான காட்சிகளோ இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோ அதை பண்ண மாட்டாங்கல்ல, ஹீரோ பண்ணுறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பயிற்சி வேணும். அப்படி இருக்கும்போது ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் தான் அதை வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸ்டண்ட்டு கலைஞர்கள் தான் அதை வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆபத்தான ஒரு ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்டண்ட் கலைஞர்களுடைய வேலை தான். அவங்க நீங்கள் அதாவது சினிமாவில் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பரிதாபமான ஒரு சூழல் அவங்களுக்கு. அவங்க வந்து அசால்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது எதையும் கவலைப்படாமல் பார்த்துக்கலாம். மாஸ்டர் சொல்லுவார், டே இங்கேருந்து குதிச்சிருவியா அப்படின்னு கேட்பார். பண்ணிடலாம் மாஸ்டர், விடுங்க மாஸ்டர் அப்படின்னு தான் இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர்கள். நீங்கள் பாருங்களேன், 25 வயசு பையன் இந்த மதன்கிறவர், 25, 26, 27 இப்படி இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரை பற்றி கவலைப்படாமல் அந்த சாகசம் பண்ணுறோம், அதில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறோம். அது ஒரு மாதிரியான ஒரு கலை சார். அது ஸ்டண்ட்டுங்கிறது ஒரு ஆர்ட்டு தான். அதுக்குள்ளே வந்து தைரியமாக கலந்துக்கிறவங்க தான் இதில் கலந்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது குதிப்பாங்க. பல நேரங்களில் வந்து அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகி தப்பாயிரும். உதாரணம் ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பச்சை கொடின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாநகர் டவர்லேருந்து நம்ம இவர் கனல் கண்ணன் அப்போ வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் கிடையாது. கிட்டத்தட்ட 80களின் கடைசியில் இந்த படப்பிடிப்பு நடக்குது. பாண்டியராஜன் நடித்த படம். அதில் மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணுறார், லைவாக தான் ஜம்ப் பண்ணுவாங்க. 2 கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க.
அந்த வலையில வந்து உழுவாரு. அந்த வலையில உளுந்தாலும் சில நேரம் மிஸ் ஆயிரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அடியில வந்து அட்டைப்பெட்டி போடுவாங்க. அட்டைப்பெட்டி போட்டு அது வந்து வலையிலேருந்து அப்படி போய் விழுந்தா கூட அந்த அட்டைப்பெட்டியில போனால் திருப்பி பவுன்ஸ் ஆயிரும். பவுன்ஸ் ஆனால் அடிபடாது. அது அப்படி தான் ப்ரிகாஷன் பண்ணுவாங்க. அன்னைக்கு அந்த அந்த படப்பிடிப்பில் பார்த்தீங்கன்னா வலை இருந்துச்சு, அட்டைப்பெட்டி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவர் மேலேருந்து குதிக்கிறாரு. அந்த வலையை மீறி பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பெட்டியில் போய் அவர் முதுகு வந்து டமார்னு அடிக்குது. அதாவது அது பவுன்ஸ் ஆகலை. அவர் அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. அதாவது ரணவேதனை, ரணவலி, முதுகுத்தண்டில் வந்து அடிபட்டுருச்சு. கத்துறாரு. அப்படியே ஷார்ட்டு ஓகே ஆயிடுச்சு. கத்துறாரு. என்னன்னு எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த அட்டைப்பெட்டி பவுன்ஸ் ஆகாமல் போயிடுச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு விசாரிச்சா, பொதுவாக இந்த அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, யூஸ் பண்ணுற அட்டைப்பெட்டி, பழைய அட்டைப்பெட்டி, அதை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது பவுன்ஸ் ஆகும். புது அட்டைப்பெட்டி நீங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்து போட்டிங்கன்னா அது பவுன்ஸ் ஆகாது. அது வந்து ஷார்ப்பாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். அப்போ என்ன, அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புரிதல் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக, அதாவது மெத்தனமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது கரெக்டாக பண்ணாமல் பழைய அட்டைப்பெட்டி வைக்காமல் பார்த்தீங்கன்னா புதிய அட்டைப்பெட்டியை கொண்டு வந்து வச்சதுனால அது கல் மாதிரி இருந்துச்சு. விழுந்ததில் ஒரு படார்னு அடிபட்டுருச்சு, பவுன்ஸ் ஆகாமல் போயிடுச்சு. இப்படி தான் என்ன பிளான் பண்ணாலும் சில விபத்துகளை நம்ம தவிர்க்க முடியாது. இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் பண்ண படம் தோட்டாங்கிற படம் இருக்கு இல்லையா, ஜீவன் பிரியாமணி நடித்தாங்கல்ல, செல்வா டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் ஒரு காட்சி, அதாவது பெசன் நகர் ரவி எல்லாருக்குமே தெரியும், அவர் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அவர் வந்து இந்த வாகை சந்திரசேகர், அவர் வந்து பிரியாமணியோட அப்பா, அவரை வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் குத்துற ஒரு காட்சி. அந்த காட்சியை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் வந்து ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி ரிஹர்சல்லாம் பார்த்தாச்சு. அது அந்த கத்தியை வந்து அவர் குத்த போகும்போது சந்திரசேகர் அப்படி விலகணும், ஆக்சுவலி குத்துற மாதிரி எடுத்துருவாங்க. ஒரு க்ளோஸ் ஷாட்னு வச்சுக்கோங்களேன். அது குத்த போகும்போது என்னென்னா அந்த டைமிங், அது வந்து சந்திரசேகர் வந்து விலகாமல் அப்படி பேலன்ஸ் கொஞ்சம் தடுமாறிட்டார். அந்த கத்தி லைட்டாக அப்படி கிழிச்சிச்சு. அது வந்து ஒரு ஒரிஜினல் கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்களா? சில நேரங்களில் அதை ரியாலிட்டிக்காண்டி க்ளோஸ் ஷாட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் கத்தி பயன்படுத்துவாங்க. நீங்கள் எப்படின்னா லாங்கில் எடுக்கும்போது வந்து டம்மி கத்தியெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ரொம்ப க்ளோஸில் ஒரு க்ளோஸ் ஷாட், ரொம்ப டைட் ஷாட், க்ளோஸ் ஷாட் எடுக்கும்போது நீங்கள் ஒரிஜினல் கத்தியை பயன்படுத்துவாங்க. ஏமா இயற்கையாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் டம்மி கத்தி மாதிரி தெரியும். அப்படிங்கிறதுனால பயன்படுத்துவாங்க சில நேரங்களில். அப்படி பயன்படுத்தின போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அவர் வந்து கீறிடுச்சு. அது ஆக்சுவலி குத்து கிடையாது, வெட்டு கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே சட்டையை மீறி வந்து லைட்டாக கீறிச்சு, ஒரு கோடு விழுந்துருச்சு. அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதறிட்டார் சந்திரசேகர். உடனே இமீடியட்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 30,000 ரூபா செலவு பண்ணால். ஆனால் ஒன்றும் இல்லை, டாக்டர் சொன்னாங்க இது ஒன்றும் இல்லை சார், ஆன்டிபயோட்டிக் அந்த டிடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம், மெடிசன் கொடுத்துருக்கோம், 2 நாள் இது நார்மல் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி வாகை சந்திரசேகர் ஒய்ஃபுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி சின்னதாக கத்தியில் ஒரு காயம் பட்டுச்சுன்னொன்னே அவங்க பதறிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐயோ என்னாச்சு சொல்லுங்கள், கத்தி குத்திட்டாங்களா, என்னாச்சுன்னு பதறிட்டாங்க. அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கே நம்மளால முடியல. ஏன்னா அவங்க வந்து வேற எங்கேயோ இருக்காங்க, எங்கேயோ பெசன் நகர்லயோ எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்களுக்கு ஃபோன் மூலமாக தகவல் சொன்னபோது அவங்க கணவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, கத்தியில் குத்துப்பட்டுருச்சு போல, என்னாச்சோ ஏதாச்சோ சொல்லுங்க, என்னாச்சு, என்ன அப்போலோவில் அட்மிட் பண்ணுறீங்களா, என்னாச்சு, ஆபத்தான கண்டிஷனா, அப்படி இப்படின்னு பதறிட்டாங்க. இது என்னன்னா இந்த மனநிலை. இந்த மனநிலை வீட்டில் இருக்கிற மனைவிமார்களுக்கு இருக்கும், கணவனுக்கு ஏதாவது ஆயிருமான்னு. இது வந்து ஒரு நடிகர், இதே மாதிரி ஸ்டெண்ட் கலைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த மனைவிமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக எப்படியாவது பாதுகாப்பாக திரும்பி வந்துடணும், நல்லபடியாக திரும்பி வந்துடணும்னு கடவுளை வேண்டிகிட்டு தான் வந்து துணூறு வச்சு தான் ஸ்டெண்ட் கலைஞர்களை பொதுவாக அனுப்புவாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அப்படி அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்காங்கல்ல, காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு கணவர் போகிறாரு, 6 மணிக்கு ஷூட்டிங் முடியுதுமா, நான் ஒரு 7-8 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த மாதிரி இப்போ சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த ஃபோன் ஏதாவது பண்ணார்னா அது வந்து சார்மா நான் இந்த யூனிட்லேருந்து ஃபோன் பண்ணுறேம்மா, ப்ரொடக்ஷன் மேனேஜர்மா அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது தகவல் சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவார். அதாவது இன்றைக்கி வந்து 6 மணியோட ஷூட்டிங் முடிகிறதா இருந்துச்சு, இல்லைம்மா எக்ஸ்டெண்ட் ஆகுது, 2 மணிக்கு தான் முடியும், 4-5 மணிக்கு தான் வருவார், அவர் சொல்ல சொன்னார்மா உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிற சாதாரணமான தகவல் சொல்கிறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கூட அவங்க ஃபோன் எடுத்தாங்கன்னா இந்த சினிமாவிலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொன்னால் அவங்க பதறிடுவாங்க, கைகாலெலாம் நடிக்கிறோம், ஐயோ என்ன சார் சொல்லுங்கள் சார், என்ன சார் பிரச்சனை, என்ன சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு பயமும் தடுமாற்றமும் இருக்கும். இதுதான் வந்து ரியாலிட்டி. சண்டு கலைஞர்கள் அப்படின்னா அவங்க வந்து பல நேரங்களில் பல ஆபத்துகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் சில நேரங்களில் இருக்கும். என்னதான் நம்ம உஷாராக இருந்தாலும் சில நேரங்கள் நம்மளை மீறி சில விபத்துகள் வந்து நடந்து போயிடும். ஸ்டெண்ட் கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தால் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா ஆளு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெஃப்டியாக அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, டைட்டு, டிஷர்ட்டு, ஒரு மாதிரி வளையம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும்
காலில் கையில் ஃப்ராக்சரு, எலும்பு முறிவு, பிளேட்டு, உள்ள எல்லாம் பிளேட் வச்சுருப்பாங்க, பிளேட், இப்படி பல விபத்துகளை சந்தித்து பல ஆப்ரேஷன்களை சந்தித்து அதையும் தாண்டி தைரியமாக வந்து அந்த தொழிலுக்கு வருவாங்க. அதுதான் ஸ்டென்ட் கலைஞர்களுடைய வேலை. அது தைரியமாக செய்கிறாங்க. ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லலாம் சில நேரங்களில். அந்த அதுக்கான எப்படி சொல்ல தேவையான விபத்து நடக்கும்போது அது பேசு பொருளாது 2 நாள் பேசுறாங்க, அதுதான் அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. அதே தான், அது கரெக்டான பாயிண்ட். விபத்து நடக்கும்போது பேசுகிறாங்க, விபத்து முடிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்கன்னா அது பேச்சு பொருள் இல்லாமல் 2 நாளில் போயிடுது. இதுக்கு என்ன பண்ணணும்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் யூனியன், இவங்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து முறையிடணும். அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு குழுவை அமைச்சு ஒரு டாக்டர், குறைஞ்சது ஒரு சண்டை காட்சி எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் நிச்சயமாக அந்த ஸ்பாட்டில் இருக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு தீயணைப்பு படை இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸாக கொண்டு வரணும், கட்டாயமாக்கணும், மேண்டேட்ரி ஆகணும். அப்போ தான் வந்து இதை வந்து தவிர்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோலாம் செலவழிக்கிறாங்க சார். ஒரு படப்பிடிப்பு இன்றைக்கி பெரிய படம் நடக்குது அப்படின்னா அந்த படப்பிடிப்பின் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேரவன் நிற்கும், 12 கேரவன் நிற்கும். அத்தனை கேரவனுக்கு அத்தனை லட்சங்கள் செலவழிக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். அந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்காது, ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதுதான் துரதிர்ஷ்டமான ஒரு சூழல் நம்மக்கிட்ட நிலவிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து கேரவனுக்கெல்லாம் செலவழிக்கிறவங்க ஒரு ஃபயர் இன்ஜின், ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு டாக்டர் கண்டிப்பாக சண்டை காட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தணும். அது அரசாங்கம் தான் அதை வந்து முயற்சி எடுத்து செய்யணும். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து நன்றி.